ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா. நான் உங்கள் ஜாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக் லைஃப் மூவியோட 7 days பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் லேட்டஸ்ட்டாக வந்த சில சினிமா அப்டேட்ஸையும் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக் லைஃப் மூவி 7th டேவான நேற்று 1.75 crore கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் 7 daysல 87 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. கமலஹாசன் ஆக்டிங்கில் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன விக்ரம் அண்ட் இந்தியன் 2 மூவி கூட இந்த கம்பேர் பண்ணி பார்க்கலாம். விக்ரம் மூவி 7th day அன்றைக்கி 15 crore கலெக்ட் பண்ணி 7 daysல ஓவராலாக 249 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்தியன் 2 மூவி 7th day அன்றைக்கி 3.5 crore கலெக்ட் பண்ணி 7 daysல 131 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. இதுவே மணிரத்னம் டைரக்ஷனில் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன 2 மூவி கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 மூவி 7th day அன்றைக்கி 22.4 crore கலெக்ட் பண்ணி 7 daysல 324 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. பொன்னியின் செல்வன் பார்ட் 2 மூவி 7th day அன்றைக்கி 10.8 crore கலெக்ட் பண்ணி 7 daysல 256 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. தக் லைஃப் மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தோம்னா 200 crore. இந்த மூவி 210 crore கலெக்ட் பண்ணால் தான் ஹிட் ரேஞ்சுக்குள்ளேயே போகும். நெக்ஸ்ட்டு சில சினிமா அப்டேட்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி குபேரா மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ரிலீஸ் பார்க்க இன்னும் 8 days இருக்கனால கவுண்டவுன் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆகின 8 days இருக்குது. இருந்தும் புக் மை ஷோவில் இது வரைக்கும் 165K இன்ட்ரெஸ்ட் புக் ஆகிருக்கு. ஸோ வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்.